திரைப்பிரபலங்களுக்கு வாக்களித்து உங்களுடைய வாக்குகளை வீணடிக்க வேண்டாம் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்வது எதன் வெளிப்பாடு? இல்லை, இப்போ தலைப்பு நீங்கள் கொடுத்துருக்கு வந்து தேர்தல் அறிக்கை என்பதும் சூப்பர் ஸ்டாரை களமிறக்கி உள்ளேன். ஆமாம். யாரு? முதல்வர் ஸ்டாலின். ஆமாம். திரைப்பிரபலங்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ். தமிழர்கள் வாக்குகள் போதும், திராவிடர் வாக்குகள் வேண்டாம் அப்படி சொல்றவர் சீமான் போட்டிருக்கீங்க. களத்தில் இறங்கி பரப்புரை செய்யுங்கள் அப்படி சொல்றவர் யார்? விஜய்னு போட்டிருக்கீங்க. விஜய் அப்படி சொல்றாரு. மற்ற 3 பேரும் சேர்ந்து விஜய்க்கு சொல்றாங்க களத்தில் இறங்கி பரப்புரை செய்யுங்க யான்னு. அதுதான் தலைப்பு. ஆனால் நீங்கள் களத்தில் இறங்கி பரப்புரை செய்யுங்கள் விஜய்னு சொல்லிட்டீங்க. அவர் சொல்றாரு சார், தொண்டர்களை தன்னார்வலர்களை களத்துக்கு வாங்க, காலை மாலை 2 வேளை போய் எனக்காக இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதாவது தலைவர்கள் சொல்றது இல்ல, இந்த தலைவருக்கு தான் மற்ற 3 பேர் சொல்றாங்க. ஆக்சுவலா களத்துல இறங்கி பரப்புரை செய்யுங்க. முதலமைச்சர் ஆசை கனவு எல்லாம் உங்களுக்கு இருக்குது. முதல்ல நீங்க இறங்கி பரப்புரை செய்யுங்க, அப்புறம் தொண்டர்கள் செய்வாங்க. சரி, களத்துக்கு வராரு, பரப்புரை செய்யறாரு, ஊரா போறாரு. இல்ல, டெய்லி நான் நிகழ்ச்சி நேரில் பார்த்து யார் யார் எங்கெங்க போறாருன்னா அதை கணக்கீடு எடுக்கிறோம். இவரது மட்டும் என்ன பாக்குறோம்னா, இவர் போவாரா போக மாட்டாரான்னு யோசிச்சுன்னு இருக்கிறோம். ரத்து செய்துருவாரா போவாரான்னு. இவர் ரத்து செய்த கூட்டங்கள் தான் அதிகம், போன கூட்டங்கள். அப்படி ரத்து செய்யும் போது ஏன் சார் திரைப்பிரபலங்களுக்கு வாக்களிச்சு உங்க வாக்குகளை வீணாக்கிடாதீங்கன்னு சொல்ல வேண்டிய தேவையே இருக்கு? அவர் தான் களத்துக்கு வரல, அவர் தான் பரப்புரை ரத்து பண்றாரு. அவர் ஓட்டே போட மாட்டாங்களா? இல்ல, அப்படி இருக்கும்போது ஓட்டு போடுறவங்கள சொல்லணும்ல. ஒரு ஓட்டுனால் ஜனநாயகத்துல மதிக்கக்கூடியது தானே, அதை சொல்லணும்ல. அதுதானே முக்கியம். அப்புறம் ஏன் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா எப்படி? அதுதான் இளைஞர்கிட்ட என்ன சொல்றாரு, யோசிச்சு நீங்க அமர யோசிச்சு நீங்க பதில் கொடுங்க. ஏனென்றால் உங்களுக்கு அந்த அடோலசன்ட் ஸ்டேஜில், அந்த வாழ வேண்டிய வயசில், படிக்க வேண்டிய வயசில், செல்ஃப் ஸ்டடி இல்லாத காலத்தில், பள்ளி கல்விக்கு கொரோனா காலத்தில் ஆல் பாஸ் போட்டவன் நான். இன்றைக்கு அந்த ஆல் பாஸ் பட்டவங்க தான் டிகிரி முடிச்சு ஒரு வேலைக்கு செய்திருப்பீங்க, இல்லை கல்லூரியில் படிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ நினைச்சு பாருங்க, உங்களுக்கு காலனி முதற்கொண்டு சைக்கிள் முதற்கொண்டு படிக்கிறதுக்கு விஞ்ஞான வளர்ச்சியா லேப்டாப் கையில் கொடுத்தது எங்க அதிமுக அரசாங்கம். அப்படி இருக்கும்போது நாங்கள் விதை விதைத்து நீர் ஊற்றி உரம் போட்டு மரமாக வளர்த்த பிறகு அந்த கனிகளை இன்னொருத்தருக்கு கொடுத்துறாதீங்க. அந்த அறுவடையை யாரோ செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு பயமா இருக்கு. இப்ப எப்படி சார் அப்ப திமுக பேசுறது? ஸ்டாலின் பயப்படுறாரா? இல்ல, நான் கேக்குறேன். இல்ல, நீங்க எப்படி சார் ஒருத்தர் இந்த பயன்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்துறீங்க? திமுக கிட்ட அது ஏன் பயன்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க? ஏன் பயன்ற வார்த்தையை எப்படி அரசியல் அச்சம் அதே மாதிரி எல்லாரும் இப்ப ஸ்டாலின் கிட்ட கேட்டேனே. இப்ப ஸ்டாலின் வந்து ஆமா, எடப்பாடி பயப்படுறாங்க. எல்லாரும் பயப்படலாம். ஜனநாயகத்துல நான் அவர்கிட்ட கேட்டேனே, அந்த த்ரெட் உண்மையா இருக்கா இல்லையான்னு வார்த்தை ஜனநாயகத்துல பயம் சொல்றது. ஜனநாயகத்துல வந்து எல்லாரையும் விமர்சிக்கலாம். அது என்ன பயந்து போய் விமர்சிக்கிறாருன்னு சொல்றது? அதே பயந்து இப்ப நீங்க சொன்னது இப்ப ஸ்டாலின் வந்து எல்லாரையும் பயப்படுறாரா? பயப்படுறது கிடையாது. அதான் ஜனநாயகத்துல ஒரு நிமிஷம் எதிர்க்கட்சியை விமர்சிக்கலாம். எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க சொன்ன அந்த process இருக்குல்ல, விதை வச்சு தண்ணி ஊத்தி அப்படின்ற அந்த process இருக்குல்ல, அந்த processக்கு முன்னாடி ஒன்னு சொன்னீங்க இல்லையா, நான் இதை உங்களுக்காக செய்திருக்கிறேன் அப்படின்னா ஒரு கைமாறா எனக்கு நீங்க திருப்பி செய்யுங்க, நான் உங்களை ஆல் பாஸ் போட்டேன், ஆனா நீங்க வேற யாருக்கோ போய் வாக்களிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. அப்ப அது எதன் அடிப்படையில சொல்றது? ரசிகர்களை பார்த்து விஜய் பயப்படுறாரா? நான் கோடிக்கணக்கான ரூபாய் விட்டு வந்திருக்கேன், என் செல்வாக்கெல்லாம் விட்டு வந்திருக்கேன், வளமான வாழ்க்கையை விட்டுட்டு வந்திருக்கேன். அப்ப அந்த தொண்டர்களை பார்த்து பயப்படுறாரா? இது பயப்படுறாருன்னு எடுத்துக்க முடியுமா? அப்படி கிடையாது. ஏன்னா எல்லா கட்சிகளும் அடுத்த கட்சிகளை வந்து விமர்சிக்கிறது, அந்த விமர்சனம்ன்றது உண்மையா இருக்கும். அது வேற ஒரு வார்த்தை, ஒரு அனுதாபம் அப்படின்னு கூட அதை வச்சுக்கலாம். அவர் ஒரு விக்டிம் கார்டு பாலிடிக்ஸ் பண்றாரு அப்படிங்கிற அடிப்படையில் அதுதான் சார். விஜய் பேசினா அனுதாபம், ஸ்டாலின் பேசினா அனுதாபம், எடப்பாடி பேசினா மட்டும்தான் பயம். யார் பேசினாலும் இருக்கு சார், அது சப்ஜெக்ட் என்னங்கறத பொறுத்து. இல்ல, அதுதான் சொல்றேன், நீங்க எடுத்துக்கிறத பொறுத்து தான். ஆமா, நீங்க பயம் எடுத்துக்கிட்டா பயம் எடுத்துக்கலாம், அனுதாபம் எடுத்துட்டா அனுதாபம் எடுத்துக்கலாம். நான் அனுதாபம் எடுத்துக்கிறேன், நீங்க பயம் எடுத்துக்கிறீங்க, நான் என்ன பண்றது? அதனால இன்னொன்னு சொல்றேன். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா எடப்பாடியார் பேச்சு, ஸ்டாலின் ஐயா பேச்சு, அதே மாதிரி சீமான் ஐயா பேச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ சீமான் ஐயா பேச்சா எடுத்தீங்கன்னா அவர் சொல்கிறது வந்து, இப்போ நம்ம பிரியன் சொல்கிற மாதிரி என்னென்னா, அவர் ஒரு சித்தாந்தத்தில் அப்படியே நிற்கிறார். சரி, அந்த சித்தாந்தத்தில் வந்து இது மட்டும்தான் என்னுடைய கண்டிஷன் அப்படின்ற விதத்தில் வராரு. அது வந்து இப்போ நம்ம ரவீந்திரன் ஐயா துரைசாமி சொல்கிற மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்னா ஒரு சேச்சுரேட்டட் பாயிண்டில் நிற்கணும். ஏன்னா அந்த சித்தாந்தத்தில் வந்து ரொம்ப உள்வாங்கினவங்க, அதில் தீர்வுகள் இருக்குதானா? தீர்வுகள் இல்லை. அதுதான் முக்கியம். இன்னைக்கு திராவிட கட்சிகள் இருக்குது, திமுக அதிமுக பிரதான கட்சிகள் இருக்குதுன்னா அவங்களுடைய சித்தாந்தங்கள் என்ன அப்படின்னா அவங்க தெளிவான ஒரு சித்தாந்தத்தில் இருக்கிறாங்க.
அந்த சித்தாந்தத்தில் என்ன செய்யறாங்கன்னா, அந்த கொள்கையில சில நேரம் முரண்பாடு உள்ள கட்சியா இருந்தாலும் கூட்டணியில சேர்த்து சில விஷயங்கள் மக்களுக்கு செய்யணும் அப்படின்றதுக்காக கூட்டணியில சேர்த்து சமரசம் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஜனநாயகத்தில் முதிர்ச்சியான தன்மை. இப்போ ஐயா 8.2 எடுத்திருக்காரு. இப்போ இதுதான் சேச்சுரேட்டட், இதுதான் மேக்சிமம் பாயிண்டாகவும் இருக்கலாம். இல்ல அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வரதுக்கு இன்னொரு 20 வருஷம் ஆனாலும் ஆகலாம். ஏன்னா திராவிடர்கள் ஓட்டு வேண்டாம், தமிழர்கள் ஓட்டு கொடுனா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் திராவிடர்கள் வார்த்தைகள் நீங்க அரசியலுக்காக அல்லது நீங்க ஒரு கூட்டணி அப்படிங்கறத ஒரு முதிர்ச்சியான செயல் அப்படின்றீங்க இல்லையா? அது அவங்க நீங்க வாக்கரசியலுக்காக பண்ணக்கூடிய சமரசம் அப்படிங்கிறாங்க. அந்த சமரசத்தை நாங்க பண்ண மாட்டோம், அதனால நாங்க எங்க கொள்கையில அப்படியே உறுதியா இருப்போம்ங்கிறது அவங்களுடைய பார்வை. இல்ல அதுதான் அந்த கொள்கைகள்ல தான் சொல்றேன் நான். அந்த கொள்கைகள் தான் இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி திராவிடர்கள் ஏற்பு கொள்கையா இருந்துச்சு, இன்னைக்கு திராவிடர்கள் மறுப்பு கொள்கையா இருக்குது. ஒரு காலத்துல ஆன்மீகவாதிகள் ஏற்பு கொள்கை கிடையாது அவருக்கு. ஆன்மீகவாதிகள் மறுப்பு கொள்கை, கடவுள் மறுப்பு கொள்கை தான் இருந்துச்சு. எல்லா கடவுளையும் விமர்சிச்சாரு. அதற்கு பிறகு உணர்ந்துட்டாரு எல்லா கடவுளும் இருக்கிறாங்க, உண்மைதான் கடவுள் எல்லாம் இருக்குதுன்னு அவர் உணர்ந்துட்டாரா? இப்படி எல்லாத்திலுமே மாறி மாறி வருது. அதுல என்னன்னா, நீங்க திராவிடர்கள் வேண்டாம், தமிழர்கள்னா தமிழர்களும் திராவிடர்களும் பின்னி பிணைந்தவர்கள் ஆயாச்சு. இன்னைக்கு நீங்க இதுல ஒரு வார்த்தை எடுத்துட்டு யதார்த்தமா இதை பேசணும்னா, இந்தியர்கள் சொல்றவர்கள் ஓட்டு வேண்டாம், எனக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் ஓட்டு மட்டும் வேண்டாம் சொல்ல முடியுமா? எல்லா பறவைகளும் தான், காக்கைகளும் பறவைகள் தான், குருவிகளும் பறவைகள் தான். அப்படி எல்லாமே அந்த திராவிடருக்குள்ள அடக்கம் ஆயிருது. நீங்க அது சிலர் அது தவறா எடுத்துட்டு இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு வாக்கு அரசியலுக்காக தவறா கூட எடுத்துட்டு இருக்கலாம். ஆனா அதுல எந்த தவறும் கிடையாது. ஏன்னா தமிழர்களாக வாழ்ந்து, தமிழர்களாக வளர்ந்து, தமிழர்களாக உழைத்தவர்கள் தமிழர்களுக்காக போட்டி போடுறாங்க. தமிழர்கள் அந்த அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு நிறைவோ குறைவோ கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிற பேசலாம். திரு ஜேம்ஸ் மார்ட்டின், நீங்க உங்கள் விஜய் நான் வருவேன் 234 தொகுதிகளிலையும் விஜயே போட்டி போடுறதா நினைங்க அப்படின்னு சொன்னவர், திடீர்னு தன்னார்வலர்களை களத்தில் இறங்கி பரப்புரை செய்யுங்கள், காலை மாலை 2 வேளையும் பரப்புரைக்கு போங்க அப்படின்னு சொல்றது எதை காட்டுது? சந்தர்ப்ப சூழ்நிலையினால அனைத்து இடங்களுக்கும் வர முடியுமான்றது சாத்தியம் இல்லை, எல்லா தொகுதிகளுக்கும் வர மாட்டது சாத்தியம் இல்லை. அதனால மக்கள் அதுவும் முக்கியமாக களப்பணியாளர்கள் தன்னார்வலர்கள் யார் சொல்றாரு அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறது எண்ணிக்கை இன்னைக்கு நிறைய பேர் ஆயிட்டாங்க. அதாவது இன்ஃபுளுசர்ஸ் ஆகட்டும், அங்கே தொண்டு நிறுவனங்கள்ல பணிபுரிகின்ற மக்களாகட்டும், அவங்க எல்லாம் அவங்களே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சதுனாலதான் அந்த வார்த்தை இன்க்ளூசிவ் ஆகும். ஏன்னா தாவேகா தொண்டர்கள் நிர்வாகிகளை தாண்டி பொதுமக்கள்ல நிறைய பேர் இன்ஃபுளுன்ஸா இருக்கிறவங்க விஜய்க்காக வாக்கு சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொது வெளியில. அதனுடைய கோட்பாடுதான் அது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, எல்லா கிராமத்துக்கும் நான் வருவேன், ஆனா தேர்தல் முடிந்த அப்புறம் வருவேன் அப்படின்னு. விஜய் அவர்களுடைய அரசியல் இந்த வெறும் இந்த தேர்தலுக்காக அவர் வரல. இது ஒரு லாங் ஷாட், லாங் பீரியட். அப்ப இந்த தேர்தல்ல எவ்வளவு தூரம் மேக்சிமமா அவர் மக்களை சந்திக்க முடியுமோ நிச்சயம் அதுக்கான முயற்சிகளை செய்வார். பின்னடைவு நிச்சயமாக இருக்கு. அதுல ஒரு வகையில ஒரு நேரத்துல எஸ்ஓபி காரணமா இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் உடல்நல பிரச்சனைகளால ஒரு காரணம் இப்ப சொல்லப்பட்டது. ஆனால் அதே நேரத்துல அவங்க மல்டிபிள் பிளேசஸ் கான்சென்ட்ரேட் ஜேம்ஸ் மார்ட்டின் சொல்லித்தான் தெரியுது. அந்த மாதிரி எதுவும் அபிஷியல் ஸ்டேட்மென்ட் இல்ல. அப்படி ஒரு அபிஷியல் ஸ்டேட்மென்ட் இல்ல. அப்படி ஒரு தகவலை நான் ஒண்ணுக்கு இந்த தகவல் தான் சார் பிரச்சனையே. இந்த தகவல்னு வர்றதுதான் பிரச்சனையே. தகவல்ல அபிஷியலி நான் நியூஸ் மீடியாவை தான் பாக்குறேன். அதுல இருந்து ஒரு சில வரும்போது நான் அதுக்கு அப்படி நாங்க எந்த செய்தியும் போடல, எந்த ஊடகங்களிலும் அப்படி செய்தி வெளியாகல. நிறைய பரப்புரை பயணங்கள் ரத்து அப்படிங்கிற பட்டியல் தான் வருது. அனுமதி கேட்கிறாங்க, அனுமதி அளிக்கப்படுது, பயணம் ரத்து அப்படிங்கிறது தான் வருது. இல்ல, அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன். என்ன அப்படின்னா, மல்டிபிள் தொகுதிகளுக்கு அவங்க பிளான் பண்ணி அந்த இது கொண்டு வரும்போது அது கேன்சல் ஆகும் போது ஒரு சில தொகுதிகளுக்காக அந்த டோட்டல் ஏரியாவை நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆல்டர்னேட் தான். இப்போ உதாரணத்துக்கு ரத்து செய்யப்படுகின்ற நாட்களுக்கு வேற பகுதிகளுக்கு அவங்க அப்ளை பண்றாங்க. அதுவுமே தெரிய வரும். சோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்ப என்னன்னா, பெரும்பாலும் என்ன பேசுறாங்க, ஒரு விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிறது இல்லை. ஆனால் அவரை சந்திப்பதற்கு வரும்போது எவ்வளவு மக்கள் கூடுகிறார்கள், அதே மாதிரி